ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரேஷன் கார்டு ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இனிமேட்டு வந்து நம்ம ரேஷன் கார்டில் வந்து பேர் நீக்கணும் அப்படின்னாலும் சரி, பேர் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அதே போல் ரீப்ரிண்ட், அதாவது ரேஷன் கார்டு வந்து நம்ம ரீப்ரிண்ட் கொடுக்கணும், அதே போல் டவுன்லோட் பண்ணணும், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய நடைமுறைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த நடைமுறைகள் வந்து இந்த அக்டோபர்லேருந்து அமலுக்கு வரப்போகுது. ஸோ என்னென்ன நடைமுறைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுக்கான டீட்டெயிலான வீடியோவை தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இனிமேட்டு ரேஷன் கார்டு ரிலேட்டடான அப்டேட்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, ரேஷன் கார்டில் எதனா கரெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எல்லா டிஎஸ்ஓக்கும், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து மேனுவலாக ஒரு லெட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து சம் சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம், அதாவது அப்ளிகேஷன் சேஞ்சஸ் அண்ட் ப்ராசஸில் வந்து இருக்குது. ஸோ அதாவது சர்டன் சேஞ்சஸ் மேட் இன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் இன்ஃபார்ம் தட் ஃபாலோயிங் சேஞ்சஸ் ஹவ் பீன் மேட் இன் கார்ட் மியூட்டேஷன்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆட் மெம்பர் அப்ளிகேஷன், அடுத்தது நேம் டெலிஷன் அப்ளிகேஷன், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அப்ளிகேஷன், அடுத்தது ரீப்ரிண்ட் அப்ளிகேஷன், டவுன்லோடிங் கார்டு டீட்டெயில்ஸ் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து நார்மலாக ரேஷன் கார்டு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆன்லைன் மூலமாகவே ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எத்தனை வாட்டி வேணும்னாலும் நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கலாம், ஸோ ரீப்ரிண்ட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அதே போல் கார்டு டீட்டெயில்ஸ் எத்தனை வாட்டி வேணும்னாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இனிமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த நடைமுறைக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா லிமிட்டடாக வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இனிமேட்டு நம்ம கார்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும், ஸோ அதாவது ரீப்ரிண்ட் அப்ளிகேஷன் கொடுக்கணும், நம்முடைய கார்டு வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் வருஷத்துக்கு 2 வாட்டி தான் உங்களால் வந்து ரீப்ரிண்ட்டே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெக்வஸ்ட் கேன் பி மேட் பை கார்டு ஹோல்டர் ட்வைஸ் பேர் டே, அதாவது ட்வைஸ் பேர் இயர், அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி நீங்கள் வந்து இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆட் மெம்பர், அதாவது மெம்பரை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது வந்து நேம் வந்து டெலிஷன் பண்ணணும், ஸோ ஒருத்தவங்க வந்து உங்களுடைய கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரிண்ட் கொடுக்கணும், ஸோ கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ரீப்ரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு 2 வாட்டி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரேஷன் கார்டை வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும், ஸோ இயர்லி ட்வைஸ் டைம் தான் நீங்கள், அதாவது 2 வாட்டி தான் உங்களால் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ண முடியும், ஸோ பார்க்க முடியும், கரெக்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ, அதாவது ஒரு லெட்டர்ஸ் அஃபிஷியலாக எல்லா டிஎஸ்ஓ எல்லா தாலுக்காலும் இருக்கிற எல்லா டிஎஸ்ஓக்கும் இந்த லெட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நடைமுறை வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேட்டு இந்த அக்டோபர்லேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ இனிமேட்டு வந்து நீங்கள் பண்ணணும், எதனா கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.